தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2/1/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 49 அதிகாரம் 16 வசனம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்கின்றது. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இன்று கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்துள்ளார். நாம் அவர் கைகளில் உள்ளங்கைகளில் நாம் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நம் கைக்குள் ஒரு பொருளை நாம் ஒளித்து வைத்துவிட்டோம் என்றால் நம் கையில் இருந்து அதை பிறர் தட்டி பறிப்பது மிகவும் கடினம், பறிக்க முடியாது. இதை போன்றுதான் சாதாரண மனிதர் கைகளில் உள்ள ஒரு பொருளை நாம் பறிக்க இயலாமல் போகும் பொழுது விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்மையும் நம் சந்ததிகளையும் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் பிரிக்க முடியாது, அழிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆகவே இன்று கர்த்தர் நம்மை பார்த்து என் உள்ளங்கைகளில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே கர்த்தர் அவருடைய உள்ளங்கையில் நம்மை பொறித்து வைத்துள்ள கிருபைக்காக நன்றி கூறுவோம். அவர் விரும்புகின்ற பரிசுத்த வாழ்க்கையை இந்த 2026 ஆண்டு வாழ்ந்து அவரை மேன்மைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை நீ பொறித்து வரைந்து வைத்திருக்கிறேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக உமக்கு கோடி நன்றியப்பா. எப்பொழுதும் எங்களை மறைத்து எங்கள் சந்ததிகளையும் எங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கப் போகின்ற உம்முடைய கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உமக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.